இந்த பகுதியில் எது மாதிரியான பாதிப்புகளை நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்க? மக்களுக்கு எது மாதிரியான உதவிகள் இப்ப செய்யப்பட்டு வருது? இல்ல இப்ப நைட்ல இருந்து இங்க சைக்ளோன் இருந்ததுனால நிறைய இந்த வாட்டர் இன்டென்டேட் ஆயிருக்கு. மாண்புமிகு அமைச்சரும் கலெக்டரும் இப்பதான் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. போட்ஸ்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் எவாக்குவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட் அரேஞ்ச்மெண்ட், வாட்டர் கொஞ்சம் இன்டீரியர் ஏரியா இருக்கிறதுல ஃபயர் சர்வீஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் காலையில இருந்து இருக்காங்க. டிஆர்ஓ இங்க பாத்துட்டு இருக்காங்க. ஒரு ஏரியாவுக்கு இப்ப தாசில்தாரும் போட்டிருக்கோம். முனிசிபாலிட்டியில எல்லா டீம்ஸுமே இப்போ இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பீப்புளோட சேஃப்டி முடிச்சுட்டு அவங்களுடைய வாட்டர் அண்ட் ஃபுட்டுக்கு இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த பகுதி முழுவதுமே மொத்தமா சப்ளை இல்ல, உணவு இல்ல. இது மாதிரியான பகுதிகள் எத்தனை பகுதிகள் இருக்கு? விழுப்புரம் மாவட்டத்துல எத்தனை பேர் இதுல பணிகளில் ஈடுபட்டு வராங்க? இல்ல நம்ம மாவட்டம் முழுக்க இப்போ டீசென்ட்ரலைஸ்டா இப்போ 1500 மேல் பேர் நிறைய முகாம்ல இப்போ தங்க வச்சுட்டு இருக்காங்க. அந்தந்த பிடிஓஸ் அண்ட் வட்டாட்சியர், விஏஓ அண்ட் பஞ்சாயத்து செக்ரட்டரி மூலியமா லோக்கல் லெவல்ல ஃபர்ஸ்ட் மக்களுக்கு உணவு கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ தண்ணிக்கு எந்த பற்றாக்குறை கூட ஏடி பஞ்சாயத்து மூலியமா வாட்டர் சப்ளை இப்போ ரெடி பண்ணிருக்கோம். இப்போ சென்னையில இருந்து 3 அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆபீசர், சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வராங்க. திண்டிவனத்துல ஒரு அதிகாரியும், வானூருக்கு இப்போ கோட்டக்குப்பத்துக்கு ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் வராங்க. அதே மாதிரி மரக்காணத்திலயும் வராங்க. சென்னையில இருந்து டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டும் இப்போ விக்கிரவாண்டி அண்ட் மயிலம் பார்வையிடுறதுக்காக வராங்க. 3 அடிஷனல் கலெக்டர்ஸ், ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் அரியலூர், நாமக்கல், திருச்சி மாவட்டத்திலிருந்து வராங்க. அரியலூர் ப்ராஜெக்ட் டைரக்டர் மரக்காணத்துக்கு ஊரக வளர்ச்சி சைடு கோஆர்டினேட் பண்றதுக்கு அவர் வராங்க. அதே மாதிரி விழுப்புரம் முனிசிபாலிட்டிக்கு பிடி நாமக்கலும், வானூருக்கு பிடி திருச்சியும் கூட இப்போ வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஃபீல்ட்ல இருக்காங்க. அந்தந்த இடத்துல என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ இப்போ பஞ்சாயத்து தலைவர், செக்ரட்டரி, பிஏஓ அண்ட் தாசில்தார் மூலமா கோஆர்டினேட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ. இது போன்ற கோட்டக்குப்பம் பகுதி போன்ற விழுப்புரம் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதுமாக வருவாய்த்துறை அதிகாரிகளால் கூடுதலாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மக்களை முதலில் மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அடிப்படையாக அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு அதற்கான மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூடுதல் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக கோட்டக்குப்பம் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.